கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் நியூ பில். இந்த இன்கம் டேக்ஸ் நியூ பில் என்ன கௌதம புதுசாக ஒரு சட்டம் ஜிஎஸ்டி மாதிரி ஆல் ஆஃப் தி சடனாக எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பழைய ஆக்ட் தான், பழைய ஆக்டை ரீவாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு ரெனோவேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணுறதை எப்படி பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற வீட்டையே வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு சுண்ணாம்பெல்லாம் எடுத்துட்டு வேற பெயிண்ட் அடித்தா அதே வீடு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பழைய ஆக்டில் கிட்டத்தட்ட 5,20,000 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த நியூ பில்ல 2,60,000 வேர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிசோ அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வரும். பட் இங்கே இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்டில் நியூ பில்ல எப்படி பண்ணுறாங்கன்னா செக்ஷன் சப்செக்ஷன் அது அந்த மாதிரி மட்டும் தான் எடுத்து வராங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், ப்ரொவிசோ இருக்கும், அப்புறம் வந்து கமா இருக்கும், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வேற ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக அங்கங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனோட அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கும், அது அப்புறமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டினியூஷனாக வேற ஒரு இதில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி பயங்கர குளறுபடியாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருந்தது. பட் இந்த இன்கம் டேக்ஸ் நியூ பில்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ ஏடிசியில் மொத்தமாக இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்களோ நீங்கள் ஓவர் ஆல் ஆஃப் தி சடனா ஒரே இதை மொத்தமாக உங்களால் ரீட் பண்ண முடியும், செக்ஷன் சப்செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஒரு 50 வேர்ட்ஸில் ஒரு செக்ஷன் இருக்குன்னா அதை 25 வேர்ட்ஸாக மாற்றிப்பாங்க. பட் அதே விஷயம் தான், பார்க்கும்போதும் படிக்கும்போதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இது மட்டும்தான் முக்கியமான சேஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நாம் இப்போ என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே இயரை மூணு டைப்பாக சொல்ல முடியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படின்னுவோம், ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னுவோம், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நார்மலாக பாமர மக்களுக்கு வந்து புரியுது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அப்படின்னா அதையே அசஸ்மெண்ட் இயரை எப்படி சொல்லுவாங்க பார்த்தா 2024-25 அப்படின்வாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்ன இருக்கும்னா ஃபினான்ஷியல் இயருக்கு முந்தின இயர் தான் ப்ரீவியஸ் இயராக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இப்போ கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் 2024-25 கரெக்டுங்களா? அப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் 23-24, ஓகேங்களா? 23-24 ப்ரீவியஸ் இயர், 24-25 ஃபினான்ஷியல் இயர், 25-26 அசஸ்மெண்ட் இயர். பட் மூணுமே ஒன்று தான் சொல்கிறோம், அது ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் இன்கம் டேக்ஸில் இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னா ரொம்பவே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து 11th காமர்ஸ் குரூப்பில் எடுக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தான் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கே சொல்லி தர விஷயம். பட் இருந்தாலும் ஒரு பாமர மக்களுக்கு அதை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக டேக்ஸ் இயர் அப்படின்ட்டு ஒரு சேஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, மேஜர் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செக்ஷன்ஸ்லாம் வந்து அன்வான்ட் செக்ஷன்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து காலாவதியான செக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. இன்னும் மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் 2-3 டிடக்ஷன்ஸ் வந்து காலாவதியான டிடக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட் சம்திங் ஒரு டிடக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஸோ அதையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லாதது அந்த புக்கில் ஆக்டில் கண்டெய்னிங்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்ட்டில் எக்ஸிஸ்டிங்கில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் லைவில் இருக்கோ மொத்த செக்ஷன்ஸுமே எடுத்துகிட்டு வராங்க. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இந்த மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செக்ஷன்ஸுக்கு அவங்களே வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் மெத்தடு, ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் ஒரு கேல்குலேஷன், எக்ஸாம்பிள் கேல்குலேஷன், இந்த மாதிரிலாம் ஆக்ட்லேயே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய ஆக்ட் செக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து டேபிள் வைஸாக போட்டு காமிக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஓகே கௌதம் இதெல்லாம் ஓகே, பட் பழைய ஆக்டுக்கும் இந்த ஆக்டுக்கும் ஏதாவது பிரிட்ஜ் இருக்கா? இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஏதாவது பிரிட்ஜ் இருக்கான்னா அதுக்குமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் போர்ட்டலில் அவைலபிளாக இந்த பில் பாஸ் ஆன அப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை பழைய ஆக்ட் 1961 எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேஜராக தீஸ் ஆர் தி பிக்கஸ்ட் சேஞ்சஸ் இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ரீவேம்ப், ஓகேங்களா? ஸோ இது பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய நீட்சை அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட போகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து இது வந்து அமலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஒரு நார்மலாக டேக்ஸ் ஃபைலிங் பர்சனுக்கு இது வந்து அவ்வளோவா
எப்படி சொல்கிறது, இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன்னா தே கேன் லேர்ன். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸுக்கு, சிஏஸ்க்கு, இந்த மாதிரி இருக்கிற டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாருக்குமே தான் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்கும். பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் சென்ஸ் புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டுனா அது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கோ த்ரூ, அதுக்கப்புறம் அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே பார்த்தாகணும். அது மட்டும் தான் இருக்குமே தவிர, பட் மற்றபடி இது வந்து ஒரு ஜிஎஸ்டியில் இருக்கிற மாதிரி நடைமுறை ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், இட்ஸ் நாட் லைக் ஒரு டோட்டலாக வேட் அப்படியே ஜிஎஸ்டியாக மாற்றின மாதிரி இன்கம் டேக்ஸில் புதுசாக ஒன்று வருதா அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். அதான் சொல்கிறேன், ஒரு வீட்டை பெயிண்ட் அடிச்சு ரெனோவேட் பண்ணுறது ஒரு விதம், அந்த வீட்டை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறது ஒரு விதம், ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணது தான் ஜிஎஸ்டி. இருக்கிற வீட்டையே வேறு பெயிண்ட் அடித்து கலர் மாற்றி வச்சிருக்கிறது தான் இந்த இன்கம் டேக்ஸ் நியூ பில். இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். இன்னும் சிம்பிளிஃபைடாக யார் அந்த செக்ஷனை பார்த்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ், மேஜர் சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹோப் ஸோ அந்த நியூ பில் பாஸ் ஆகிட்டு அதுவும் நமக்கு பிடிஎஃப்ல இருக்குது. இஃப் யூ ஹாவ் டு ரீட், இஃப் யூ வாண்ட் டு ரீட் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ கேன் கூகுள் லைக் இன்கம் டேக்ஸ் நியூ அப்புறம் அந்த பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா, நியூ பில் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அது ஓவர்த்ரூ பண்ணி போகலாம். ஐ திங்க் இட் இஸ் அரௌண்ட் 543 to 545 பேஜஸ் சம்திங் அவ்வளோதான் இருக்குது. ஸோ மொத்த செக்ஷன்ஸுமே அதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ யாரும் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.